இப்போ நம்ம பார்க்க போறது தளபதி வெறியன், தளபதி ரசிகன், தளபதி மூச்சி, தளபதி கண்ணு, தளபதி பல்லு, தளபதி மூக்கு, தளபதி எல்லாமே தளபதி தளபதி தளபதி. தளபதி தீவிர ரசிகன். அவரோட வீடியோ பாருங்க. குறிப்பா துப்பாக்கியில் தொடங்கி மாஸ்டர் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது விஜய் அவர்கள் தான். சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன், சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தன் படத்தில் ஏதோ ஒரு வகையில் காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தான். நான் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ஒரு தமிழனுக்கு போவதில் என்ன சிக்கல்? எங்க எம்ஜிஆர் இருந்தார், அதன் பிறகு தியாகராஜ பாகவதர் இருந்தார், அப்புறம் ரஜினிகாந்த் இருப்பீங்க. ஏன் இப்போ விஜய் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடாதா? ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரஜினிகாந்த் தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் சூப்பர் ஸ்டார் இருந்துட்டாரு. அந்த பட்டம் என்ன அவருக்கு என்ன பட்டயம் போட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம். தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு 10 ரூபா பத்திரம் வாங்கி தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமான சூப்பர் ஸ்டார், எப்படி நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா, நிரந்தர முதலமைச்சர் கருணாநிதினு சொன்னாங்களோ அப்படி நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லப்பட்டிருக்கா? யார் படம் அதிகமாக ஓடுதோ, யாருக்கு ரசிகர் அதிகமாக இருக்காங்களோ அவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்படி இருந்த நம்ம சாட்டைய ஆம்ச காட்டி மயக்கி நம்ம சீமானண்ண தூக்கின்னு போயிட்டாரு.